அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் எஸ்என்எஸ் கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம வந்துட்டு 4th செமஸ்டரில் பாலினம், பள்ளி மற்றும் சமுதாயம் அப்படிங்கிற பாடப்பகுதியில் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். 4வது அலகு முழுவதுமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்த தகவல்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்குது. அதில் வந்துட்டு பாலியல் வன்முறையை பற்றின கருத்துக்கள் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்துட்டு இந்த பாலியல் வன்முறையை தடுக்கிறதுல கல்வியோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸாக பார்க்குறோம். பாலியல் வன்கொடுமைனா என்ன? ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் 15 மில்லியனுக்கு மேலே மக்கள் வந்துட்டு பாலியல் வன்முறையால் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாலின சமத்துவமின்மை, வறுமை, சமூக நெறிகள் வன்முறைக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக ஏற்றத்தாழ்வுகள் இது எல்லாமே வன்முறைக்கு வழிவகுக்குது. இதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன அழுத்தம் காரணமாகவும் இன்றைய பெண்களும் பெண் குழந்தைகளும் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கும் பல்வேறு துன்பங்களுக்கும் ஆளாகி மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. இதில் கல்வி எந்த மாதிரியான முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்பொழுது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா விழிப்புணர்வு, அப்புறம் பாலின சமத்துவம் மற்றும் ஆரோக்கியம். விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது பாலியல் வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கும். ஏன்னா பாலியல் வன்கொடுமைனா என்னன்னு தெரியாத குழந்தைகளே இருக்காங்க. பாலியல் வன்கொடுமை தனக்கு நடந்துச்சா அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தென்பட்டாலும் அதை பற்றி புரிஞ்சிக்காத குழந்தைகள், பெண்கள், ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ எனவே பாலியல் வன்கொடுமை குறித்த அறிகுறிகள் குறித்த விளக்கங்களையும் விளைவுகளையும் மாணவர்களுக்கு கற்பிக்கணும். நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல் மூலமாக மட்டும் இல்லாமல் தவறான செய்கைகள், தவறான படங்கள் காட்டுவது கூட பாலியல் வன்கொடுமை தான் அப்படிங்கிற கருத்துக்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பதிவு செய்யும் பொழுது மட்டும்தான் அவங்க தங்களை பாலியல் வன்கொடுமையிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிப்பாங்க. அடுத்து பாலின சமத்துவம். அது என்ன பாலினம் சமத்துவம்னு பார்த்தோம்னா சிறு வயதிலிருந்தே பாலின சமத்துவத்தை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதா பாலின சமத்துவம். சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் சமமான மதிப்பு பெற்றவர்கள். ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் போதிய மதிப்பு வழங்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் பாலின சமத்துவத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. ஆரோக்கியம். நம்ம பாலின சமத்துவம் பற்றி சொல்லிக் கொடுக்கும் பொழுது மனிதர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி ஆரோக்கியமாக குழந்தைங்களை நடத்திக்கிறணும் அப்படிங்கிற கருத்துக்கள் குறித்தும் அவங்க நம்ம கற்பிக்கிறது மூலயமாக ஆரோக்கியமான உறவுகள் குறித்த கருத்துக்களை பதிவு செய்கிறது மூலயமா அவங்க பாலின சமத்துவம் குறித்த கருத்துக்களை அவங்களால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கும்போது பள்ளிகளில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பள்ளி சூழலில் என்ன மாதிரியான பாதுகாப்பு கொள்கைகள் பின்பற்றப்படுது அப்படிங்கிற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான பயிற்சிகள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்கப்படுது பாலியல் வன்கொடுமையை தடுக்கிறதுல. பெண்கள் மற்றும் குழந்தைகள், மாணவர்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான கல்வி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பள்ளிகளில் வந்துட்டு புகார் பெட்டி வச்சுருக்கணும். அனைவருக்கும் வந்துட்டு அந்த புகார் பெட்டி இருக்கிறது தெரியணும். விசாரணைகள் முறையாகவும் சரியான முறையிலும் நடத்தப்படணும். அதன் மூலமாக பெண்களோட பாதுகாப்பு அங்கே வகுப்பறை சூழல்லையும் பள்ளி சூழலையும் உறுதி செய்யப்படணும். இது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு போதிய பயிற்சி அளிக்கணும். வன்முறை நடக்குதா அப்படிங்கிறத முதல்ல அவங்க அடையாளம் கண்டு அதற்கு சரியான முறையில் தீர்வு காணுவதற்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த மாணவர்களை வெளியே கொண்டு வருவதற்கும் தேவையான போதிய பயிற்சி வந்துட்டு அந்த ஆசிரியர்களுக்கு அளிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாணவர்களுக்கு கல்வி கொடுக்குறோமா அப்படிங்கிறது. சுய பாதுகாப்பு மற்றும் உதவி தேடுதல் பற்றி மாணவர்களுக்கு கற்பிப்பது மிக மிக முக்கியம். அவங்கள எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறணும், பாதுகாப்பு மூலியமாக என்ன மாதிரியான விளைவுகள் நம்மளுக்கு ஏற்படும், பாதுகாக்கலைன்னா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான தற்காப்பு வழிமுறைகள், கருவிகள், உபகரணங்கள் குறித்த அறிவுரைகள் மற்றும் விழிப்புணர்வு செயல்பாடுகளை வகுப்பறை சூழலிலும் பள்ளி சூழலிலும் அந்த பள்ளி ஆசிரியர்கள் ஏற்படுத்தி தரும்போது மாணவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படும். அப்படி ஏற்படும்போது அவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுலையும் தங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து தங்களை விடுவித்துக்கிறதுலையும் அவங்க ரொம்ப ஆர்வமாகவும் சரியான முறையிலையும் செயல்படுவாங்க. அடுத்து சமூக அடிப்படையிலான கல்வி கொடுக்கறது, அதாவது குடும்பங்களுக்கு கல்வி கொடுக்கறது, இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, ஊடகங்களில் பிரச்சாரம் செய்கிறது, இது மாதிரி சமூக அடிப்படையிலான கல்வி கொடுக்கணும். வன்முறையற்ற வளர்ப்பு மற்றும் பாலின சமத்துவம் பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குடும்ப சூழலில் முதல்ல சொல்லிக் கொடுக்கணுங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா தலைமைத்துவம், திறன்கள், சுயமதிப்பு, சுயமரியாதை, தன்மதிப்பு, தற்கருத்து, இது மாதிரியான திறன்களில் வந்து பயிற்சி கொடுக்கணும். அடுத்து ஊடகங்களில் பார்த்திங்கன்னா இன்றைய சூழலில் பின்பற்றப்பட்டுருக்கிற
பாலின சமத்துவமின்மை தொடர்பான கருத்துக்களை வலியுறுத்தி பாலின சமத்துவத்திற்கான கருத்துக்களை வந்துட்டு பின்பற்ற சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தவறான அணுகுமுறையை மாற்றுறதுக்கு இந்த ஊடக பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த கருவியாக இருக்குது. இந்த மாதிரி ஊடக பிரச்சாரங்கள் நடத்தப்படும் பொழுது மாணவர்கள் மனதிலும் சரி உடலளவிலும் சரி பாலியல் வன்கொடுமை குறித்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பாலின வன்கொடுமையிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் தேவையான போதிய விழிப்புணர்வு அவங்க பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாலியல் கல்வி குறித்த தகவல்களை அடைகிறதுக்கும் இந்த கருவிகள் வந்துட்டு இந்த வகுப்பறை சூழலும் பள்ளி சூழலும் உறுதுணையாக இருக்கும். எனவே இந்த கல்வி மாணவர்களை மற்றும் குழந்தைகளை இந்த சமுதாயத்தை பாலியல் வன்கொடுமையிலிருந்து காப்பாற்ற போதிய விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கும். நன்றி.